Hi friends, welcome to Jazz Tips. இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல அஜீரண கோளாறுகளை சரி செய்யக்கூடிய 2 எளிய வழிகளை பத்தி பார்க்கலாங்க. நாம சாப்பிட்ட உணவு உடனடியாக செரிமானமாகல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அதிக காரம், புளிப்பு நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிட்ருப்போம். இல்லைன்னா அதிகமான கொழுப்புகள் நிறைந்த எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிட்றதுனாலையும் உணவு செரிக்காமல் இருக்குங்க. நம்ம சரியான நேரத்துக்கு சாப்பிடாமல் இருந்தாலும் உணவு செரிமானமாகாது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புளித்த ஏப்பம், வயிற்று வலி, வயிறு உப்புசம், வயிற்று பொறுமல் இதெல்லாம் ஏற்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனை கூட ஏற்படுது. இதை போக்குறதுக்கான 2 எளிய வழிகளை பற்றி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு மோர் எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் தண்ணி கலந்து எடுத்துக்கிறேன். இந்த மோர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் சூட்டை குறைக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்ட உணவு உடனடியாக செரிமானமாக்க உதவுது. அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துக்கிறேங்க. இந்த ஜீரகப்பொடி வந்து பார்த்திங்கன்னா வாயு தொல்லையை போக்குது, வயிற்று உப்பு சத்தை குறைக்குது, வயிற்று வலியும் போக்குதுங்க. இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா வயிறு உப்புசம், வாயு தொல்லை இதெல்லாம் போகுதுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மோரை வந்து நீங்கள் சாப்பிட்டதும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வயிறு உப்புசம், வயிற்று பொறுமல் இதெல்லாம் சரியாகி செரிமான கோளாறு சரியாகுதுங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் வச்சுருக்கேங்க. இதில் 1/2 மூடி அளவுக்கு எலுமிச்சை சாறை பிழிஞ்சிக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன். இந்த எலுமிச்சை கலந்த பானத்தை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் உங்களுடைய செரிமான கோளாறுகள் சரியாகும். நீங்களும் இந்த ரெமடியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.